காடு காய்ந்து போய் இலைகள் இல்லாமல் இருக்கிறது. நிலம் வெடித்துக் காணப்படுகிறது. ஒரு சிறிய அழகான சிட்டுக்குருவி சாரா ஒரு காய்ந்த கிளையில் சோகமாக அமர்ந்திருக்கிறது. அந்த வயதான கழுகு விடும் சாரா குருவி அருகில் சென்றாள். எனக்கு தாகமாக இருக்கிறது என்று அந்த வயதான கழுகு சொல்கிறது. அந்த தாகமாக இருக்கும் அளவிற்கு சாரா குருவி தண்ணீர் கொடுத்து உதவி செய்கிறாள். நீயே சோகமாக இருக்கிறாய் என்று அந்த கழுகு சாரா குருவி இடம் கேட்கிறது. அதற்கு சாரா குருவி, எல்லாம் வறண்டு போய் இருக்கிறது. மரக்கிளைகள் பழங்கள் எதுவுமே இல்லை, எப்படி வாழ்வது என்று கேட்கிறது. முதியவர் தன் சிறகால் ஒரு சிறிய மின்னும் பழுப்பு நிற மந்திர விதை யை சாராவிடம் கொடுக்கிறார். சாரா வியப்புடன் பார்க்கிறாள். இரவு நேரம். ஒரு பெரிய பாழடைந்த மரக்கிளையில் இருண்ட நிற கலு காகமும் அதன் நண்பனும் அமர்ந்திருக்கிறார்கள். கலு காகத்தின் காலடியில் சாராவிடம் இருக்கும் அந்த விதையை பார்த்து திருட திட்டமிடுகிறது. சாராவிடமிருந்து திருடப்பட்ட ஒளிரும் மந்திர விதை இருக்கிறது. அவர்கள் இருவரின் முகத்திலும் பேராசையும் தந்திரமும் தெரிகிறது. பின்னணியில் காய்ந்த காடு இருளில் மூழ்கியுள்ளது. காகங்கள் வசிக்கும் பகுதி. கலு காகம் அந்த விதையை ஒரு சிறிய மண்மேட்டில் நட்டு வைக்கிறது. ஆனால் பழங்கள் வருவதற்கு பதிலாக விதையிலிருந்து கசப்பான கருத்த புகையும் கூர்மையான முட்களும் கொண்ட ஒரு கொடி வேகமாக வெளிவருகிறது. காகங்கள் இரண்டும் பயந்து பின்வாங்குகின்றன. அதன் பிறகு சாரா அந்த விதையை எடுத்து நட்டு வைக்கிறாள். காடு இப்போது முழுமையாக மாறிவிட்டது. பச்சை இலைகள், பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்கள் உள்ளன. சாரா குருவி நடுவில் ஒரு மின்னும் மரக்கிளையில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறது. அதற்கு கீழே கலு காகமும் அதன் நண்பனும் பழங்களைச் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பறவைகளும் ஒன்றாக இருக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எந்தவித திருட்டுத்தனமும் பொய்யும் இல்லாமல் இருக்கணும். நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்பது தான். அப்படி என்று சாராவின் அம்மா சாராவிடம் கூறி, சரி விடு, அந்த காக்கைகளும் பழங்களை உண்ணட்டும், எல்லாரும் மகிழ்ந்து இருப்போம் அப்படி என்று கூறினால் எந்தவித திருட்டுத்தனமும் பொய்யும் இல்லாமல் இருக்கணும். நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்பது தான். அப்படி என்று சாராவின் அம்மா சாராவிடம் கூறி, சரி விடு, அந்த காக்கைகளும் பழங்களை உண்ணட்டும், எல்லாரும் மகிழ்ந்து இருப்போம் அப்படி என்று